ஜலத்தினால ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்ன வரைக்கும் பெறாம நம்ம 30 வருடம் விசுவாசின்னு சொல்றோமா? நீங்க விசுவாசியே கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கணும்னா என்னைக்கோ ஒரு நாள் பெறுகிறதல்ல. நம்முடைய ஜப வாழ்க்கையில அனுதினமும் இது சபை கூடனாத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியும். அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க தனி அறையில நீங்க முழங்கால் போட்டு ஜபிக்க ஆரம்பித்து நீங்க தேவ ஆவியானவரோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கும்னா நீங்க முழங்கால் போட ஆவியானவர் என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. நம்மளை நிரப்புவதற்கு, நம்ம அவங்க சத்தத்தை கேட்பதற்கு, தூது கொண்டு அதாவது காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில வெறும் ஜலத்தினால மட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அவங்க பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் என்ன செய்திருக்கணும்? பெற்றிருக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5-8. இது ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்த புதிய ஏற்பாடு. சபையில உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது.